வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி 1ல் 2ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ மற்றும் பி 2 கணங்கள் கொடுத்துருக்காங்க. எனில் பின் வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் ஆகும். இங்கே 4 இது கொடுத்துருக்காங்க. இது ஏலிருந்து பிக்கு எது உறவுன்னு கேட்டிருக்காங்க. உறவு அப்படின்னா அங்கே பாருங்க, இந்த R1ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் எதில் இருக்கணும்? ஏ கிராஸ் பியில் இருக்கணும். ஏக்கும் பிக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிப்போம், அந்த கார்ட்டீசியன் பெருக்கல இருக்கணும். அதே மாதிரி R2ல இருக்க எல்லாமே எதில் இருக்கணும்? ஏ கிராஸ் பியில் இருக்கணும். உறவு அப்படின்னா உறவு உட்கணம் எதுக்கு உட்கணமாக இருக்கணும்? ஏ கிராஸ் பிக்கு உட்கணமாக இருக்கணும். இதுதான் முக்கியமான கண்டிஷன். அப்போ உறவு ரிலேஷன் நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன தெரிஞ்சாகணும்? ஏ கிராஸ் பி தெரிஞ்சாகணும், கார்ட்டீசியன் பெருக்கல். அதனால் நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏக்கும் பிக்கும் என்ன பெருக்கல்? கார்ட்டீசியன் பெருக்கல். ஏழு என்ன இருக்குது? 1 2 3 7 கிராஸ் பியில் என்ன இருக்குது பாருங்க? 3 0 -1 7. இப்போ நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாமா? பாருங்க, 1 எடுத்துக்கிட்டு 1, 3 1, 0 1, -1 1, 7 எழுதுங்க. 1, 3 1, 0 1, -1 1, 7 முடிஞ்சுதா? இப்போ 2 எடுத்துக்கிட்டு 2, 3 2, 0 2, -1 2, 7 எழுதலாமா? 2, 3 2, 0 2, -1 2, 7 முடிஞ்சுதா? இப்போ என்ன செய்யணும்? 3 எடுத்துக்கிட்டு 3, 3 3, 0 3, -1 3, 7 எழுதலாமா? 3, 3 3, 0 3, -1 3, 7. அடுத்தது 7 எடுத்துக்கிட்டு 7, 3 7, 0 7, -1 7, 7 எழுதலாமா? 7, 3 7, 0 7, -1 7, 7 நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்துட்டோம். இப்போ முதல் இது எடுத்துக்கலாமா? பாருங்க, முதல் இது என்ன கொடுத்துருக்காங்க? R1 கொடுத்து இந்த எடுத்து எழுதிடுவோம். கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. என்ன இருக்கு? 2, 1 7, 1 2 தானே இருக்கு. இப்போ செக் பண்ண போகிறோம். இந்த R1ல இருக்கக்கூடிய 2 உறுப்புகளும் இதில் இருக்கான்னு பார்க்கலாமா? 2, 1 இங்கே இருக்கு பாருங்க, இங்கே இல்லை. 2, -1 தான் இருக்கு. அதுக்கடுத்து 7, 1 பாருங்க, 7, -1 தான் இருக்கு. இந்த இது இல்லை. அப்போ therefore R1 எப்படி இல்லை? உட்கணமாக இல்லை. எதுக்கு? ஏ கிராஸ் பிக்கு உட்கணமாக இல்லை. இந்த மாதிரி போட்டால் என்னது? உட்கணம் இல்லை அப்படின்னா இது மேலே கோடு போடணும். அப்போ R1 என்ன? உட்கணமாக இல்லை. therefore R1 ஆனது ஏயிலிருந்து பிக்கு உறவு அல்ல. இதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும், வேற எதுவும் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்தது 2வது பாருங்க, எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்க, R2 = -1, 1 ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கு. இது இதில் இருக்கா பாருங்க, -1, 1 கிடையாது. இதில் -1, 1 இந்த ஏ கிராஸ் பியில் இல்லை. அப்போ என்ன எழுதலாம்? therefore R1 உட்கணமாக இல்லை. எதுக்கு? ஏ கிராஸ் பியில் இல்லை. R1 இல்லை, R2. சரியா? R2 உட்கணமாக இல்லை. therefore இந்த R2 என்ன கிடையாது? உறவு அல்ல. R2 ஆனது ஏயிலிருந்து பிக்கு உறவு அல்ல. இது என்ன கிடையாது? உறவு கிடையாது. சரியா? அடுத்தது நம்ம 3வது செக் பண்ண போகிறோம். எடுத்து எழுதலாமா? 3வது முதல்ல எடுத்து எழுதுவோம். என்ன இருக்கு பாருங்க? R3 = 2, -1 7, 7 1, 3 இது எல்லாமே எதில்? ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். 2, -1 இருக்கா? இந்த இருக்கு பாருங்க, 2, -1 இருக்கு. 7, 7 இருக்கா?
பாருங்க 7,7 இருக்கு. எதில் ஏ கிராஸ் பியில் இருக்குது. 1,3 இருக்கா? 1,3 பாருங்கள் ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள் 1,3 இருக்குது. அப்போது இந்த R3யில் இருக்கிறது எல்லாமே என்னவாக இருக்குது? உட்கணமாக இருக்குது. எதுக்கு உட்கணம்? R3 உட்கணமாக இருக்குது. எதுக்கு? ஏ கிராஸ் பிக்கு உட்கணமாக இருக்குது. எனவே therefore R3 ஆனது ஏயிலிருந்து பிக்கு என்னது? உறவு ஆகும். இந்த மாதிரி இங்கே சுருக்கமாக எழுதினாலே போதும், உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கொடுத்துருவாங்க. இந்த R3யில் இருக்கக்கூடிய எல்லாமே என்னவா இருக்குது? ஏ கிராஸ் பியில் இருக்குது. R3 வந்து ஏ கிராஸ் பிக்கு உட்கணமாக இருக்குது. அதனால் இது வந்து என்னது? உறவு ஆகும். அதுக்கு அடுத்தது கடைசியில் நம்ம பார்க்க போகிறது 4வது. முதல்ல கொடுத்துருக்கு எடுத்து எழுதுவோம். R4 என்ன பாருங்க? 7,-1. அதுக்கடுத்தது 0,3. அதுக்கடுத்தது 3,3. 0,7. இதை செக் பண்ணலாமா? முதல்ல 7,-1 இருக்கான்னு பார்க்கணும். 7,-1 பாருங்க இருக்குது. 7,-1 இருக்குது. 0,3 இருக்கான்னு பார்க்கணும். 0,3 3,0 இருக்குது. 0,3 இல்லை. ஏதாவது ஒன்று இல்லைனாலும் அது என்ன கிடையாது? உறவு கிடையாது. அடுத்து பாருங்க 3,3 கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு பாருங்க 3,3 இருக்கு. 0,7 இல்லை. ஏதாவது ஒன்று இல்லைன்னாலே அது என்ன கிடையாது? உறவு கிடையாது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் பாருங்க. therefore R4 வந்து என்னவாக இல்லை? உட்கணமாக இல்லை. எதுக்கு? ஏ கிராஸ் பிக்கு. உட்கணம் இல்லைன்னா என்ன செய்யும்? இது மேலே ஒரு கோடு போடணும். கோடு போடாமல் விட்டிங்கன்னா அது என்னது? உட்கணம். R4 வந்து உட்கணமாக இல்லை. அதாவது R4ல் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் எதில் இல்லை? ஏ கிராஸ் பியில் இல்லை. 2 இருக்குது, 2 இல்லை. அதனால் therefore எனவே R4 ஆனது ஏயிலிருந்து பிக்கு என்ன கிடையாது? உறவு கிடையாது. பிக்கு உறவு அல்ல. உறவு அல்லன்னு எழுதுனா சரி, அல்லது கிடையாதுன்னு எழுதுனா சரி, ரெண்டும் ஒன்று தான். சரியா? இதான் என்னது? உறவா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.